இந்த வீடியோட கோட் படத்தோட கதையை பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தில் கென்யாவில் தேச துரோகியான மோகனை பிடிக்கிறதுக்காண்டி விஜய் அவங்க டீம் போகிறாங்க. மோகனை பிடிக்க முடியல, மொத்தமாக வந்து ட்ரெயினே பிளாஸ்ட் ஆச்சுன்னு நினைக்கிறாங்க. மோகன் சாகலை, அவங்க ஃபேமிலியோட எல்லாரும் வந்து செத்துடுறாங்க. பழி வாங்குறதுக்காக மோகன் என்ன பண்ணுறாருன்னா, விஜய் அவங்க ஃபேமிலியோட பேங்காக் வராரு. அவங்க ஒய்ஃப்க்கு டெலிவரி டயத்தில் இருக்கும்போது வந்து அவரோட பையனை வந்து கடத்திட்டு போயிடுறாரு. கடத்திட்டு போய் தன்னோடையே வந்து வளர்க்குறாரு. 21 வருஷம் கழிச்சு வயசான விஜய் வந்து அந்த இளைய தளபதி விஜய் வந்து பார்க்குறாரு. கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராரு. இருக்க இளைய தளபதி விஜயோட டீம்மேட்ஸில் இருக்க ஒவ்வொருவரும் வந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். கடைசியாக பிரசாந்தோட பொண்ணையும் வந்து கொள்ள ஆரம்பிக்கிறாரு. கொன்னதுக்கப்புறம் தான் தெரியாது, கூட இருக்கிறது வந்து நம்ம பையன் கிடையாது, இவன் மோகன் வளர்த்த பையன், அவனை மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் மோகனையும் வந்து பிடிச்சி இவங்களோட பிளான் என்னன்னு கண்டுபிடிக்கிறாரு. சேப்பாக் ஸ்டேடியத்தை வெடிக்க வைக்கிறது தான் இவங்களோட பிளான்னு சொல்லி தெரிய வருது. நம்ம ஹீரோ விஜய்க்கும் வில்லன் விஜய்க்கும் வந்து சேப்பாக் ஸ்டேடியத்தில் வந்து சண்டை நடக்குது. சண்டை நடக்கிறப்ப வந்து இளைய தளபதியை வந்து பெரிய தளபதியை வந்து சுட்டுறாரு. அவர் வந்து இறந்துறாரு. பெரிய விஜய் நம்ம மக்களை காப்பாற்றிட்டாரு. நன்றி.